லோ பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் வருதுன்னா கவலைப்படாதீங்க, அது ஏன்னு யோசிங்க. அதனால தான் நான் சொன்னேன் 70% கொண்டாடணுங்க நீங்கள் ஜனங்களை. இவங்க பண்ணுற அட்டூழியத்துக்கு பாவத்துக்கு பஞ்சமாக மலை போல் குவிந்திருக்குது பாவம். எல்லா கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறான், இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. அரசியல்வாதிகள்ன்ற வர்க்கம் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் கிளாஸ், ஜனங்க அவங்கள வெறுக்கிறாங்க. எவன் மேலேயாவது நம்பிக்கை இருக்கா? யாராவது ஒரு எம்பி நல்லவன் ஏரியாவுக்கு வந்து பார்த்தான்னு யாராவது ஒரு வாக்காளர் சொன்னாங்களே? நீங்கள் எல்லாம் போயிட்டு வந்தீங்க, ஒரு 7 தொகுதி 8 தொகுதி தமிழ்நாடு பூரா போயிட்டு வந்தீங்க. போகாத இடத்துல கூட போய் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பேட்டி எடுத்தீங்க பல பேரை. எங்கேயாவது ஒரே ஒரு மக்கள், திருவாளர் பொதுஜனம் ஆணோ பெண்ணோ, எங்கள் எம்பி நல்லவர் வல்லவர் இந்த பக்கம் வந்தால் எவனாவது ஒரு அரசியல்வாதிக்கு மக்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா? அதனால் 70% உங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா கையெடுத்து கும்பிடுங்க ஜனங்களை. முதல்ல 70% பெரிய விஷயம். அமெரிக்காவிலே கூட வந்து லெஸ் தேன் 60% தான் போலிங்க. யூரோப்லலாம் அதுக்கும் கீழே 40% போல வர கண்ட்ரிஸ்லாம் உண்டு. அதனால் 70ன்றது இவ்வளோ அட்டூழியத்துக்கு பிறகு 70ன்றது சாதனை. முதல்ல அந்த கான்செப்டே தப்பு, லோ போலிங்னு. அப்படி லோ போலிங்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது காரணம் முழுக்க முழுக்க பாலிட்டிஷியன்ஸ்.